இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஒரு க்யூப் ஃபுல்லாக இருந்தது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு இதை கட் பண்ணி க்யூப்ஸாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இது எதுக்கு போடுறதுனா அப்போ தான் சாஃப்ட் ஆகும். ஒரு கடாயில் நெய் விட்டுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை 3ஐயும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். பெரிய பெரிய க்யூப்ஸாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கிறப்ப கேப்சிகம் போட்டுக்கலாம், பன்னீரும் போட்டுக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். கடைசியாக கரம் மசாலா போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனல் டச்சை நீங்கள் கஸ்தூரி மெட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு கிரேவியாக வரும். நம்ம முந்திரி சேர்த்துருக்கறனால கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.